ஹெல்ஸ்டார்ம் ஆல்ரெடி வந்துட்டு 4 எபிசோடு பார்த்தாச்சு. நீ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எபிசோடு 5லேருந்து 8 வரைக்கும் மொத்தம் 4 எபிசோடு வந்துட்டு ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, தனித்தனியாக போட்டோம் அப்படின்னா ஹெல்ஸ்டார்முக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க காண்டாயிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் வந்துட்டு 4 எபிசோடு ஒட்டுக்காகவே போட்டேன். ஸோ அந்த ஃபைனல் 2 எபிசோடு வந்துட்டு தனியாக வரும். ஓகேவா? ஸோ அதோட வந்துட்டு இந்த ஹெல்ஸ்டார்ம் சீரிஸ் நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு சீரிஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சை ஒரு சேனலில் கொண்டு வர போகிறேன். அதை நான் வந்துட்டு அந்த சீரிஸை முடிக்கும் போது அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த எபிசோட் 5 to 8 கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இது முன்னத்த எபிசோடில் பார்க்காதவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ உங்களுக்கு இந்த எபிசோட் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்போ நடக்குது அப்படிங்கிற விஷயம் கிளியராக புரியும். அண்ட் இப்போதைக்கு இந்த எபிசோட் ஆரம்பிக்கலாமா? ஸோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மகளே. ஸோ இது வரைக்கும் நடந்த கதை எல்லாத்தையுமே தொடர்ந்து இந்த அடுத்த 4 எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னா லிட்டரலி வந்துட்டு என்ன வந்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. அதான் பட் இருந்தாலும் எஸ்கேப் ஆயிடுவார். பட் பிடிச்சி எகைன் வந்துட்டு அவங்க அம்மா இருக்கிற அதே ஹாஸ்பிட்டலில் வச்சிருவாங்க. பட் அந்த ஒரு சமயத்தில் அந்த ஒரு ஸ்கல் வந்துட்டு ரொம்பவே அவங்க அம்மா அஃபெக்ட் பண்ணுது. அதாவது அம்மாக்குள்ளே இருக்கிற கத்தாரா அப்படிங்கிற அந்த மதரை வந்துட்டு உண்மையிலுமே அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது அவங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஏன்னா அந்த ஒரு ஸ்கல் வந்துட்டு கீப்பர் டீமனோட ஒரு ஸ்கல் அப்படிங்கிறனால ஆக்சுவலி நடுவில் ஒரு ஃப்ளாஷ்பேக்குமே காட்டுவாங்க. ஸோ சின்ன வயசுல வந்துட்டு அவங்க அப்பா தூக்கிட்டு போன மாதிரியும் அவங்க அப்பாட்ட இருந்து வந்துட்டு ஆனா தப்பிச்சு வர மாதிரியும் எப்படி அவங்ககிட்ட வந்து நீ தப்பிச்சு வந்த அப்படிங்கிற மாதிரியும். பட் வந்து அந்த ஒரு சமயத்தில் வந்துட்டு திடீர்னு யாரோ உள்ள இருக்கிற மாதிரியும் இவங்க போய் ஒளிஞ்சுக்குவாங்க. பையனையும் பொண்ணு காணாமல் போயிருப்பாங்க. அந்த ஒரு சமயத்தில் கத்தாரா வந்துட்டு இந்த மாதிரி பேரம் பேசுவாங்க. இங்கே பாரு, என்னால் வந்து உனக்கு உதவி பண்ண முடியும், உன் குழந்தைகளை காப்பாற்றணும் அப்படின்னா நான் உனக்குள்ளே இருக்கணும், என்னை வந்துட்டு உனக்குள்ளே போகிறக்கு நீ அனுமதிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லுவாங்க. பட் விக்டோரியாக்கு வந்துட்டு புரிஞ்சிடும், இல்லை உனக்கு வந்துட்டு உடம்புல தெம்பு இல்லை, அதனால தான் வந்துட்டு என்னோட உடம்பு நீ தேடுற. ஸோ உன்னால் வந்துட்டு அந்த கீப்பர் டீமை எடுத்து உன்னால் சண்டை போட முடியாது, அதனால் வந்துட்டு உனக்கு ஒரு வெசல் தேவை, அதுக்காக நீ என்னை தேடி வந்திருக்க அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு புரிஞ்சிடும். மேபி அந்த ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு வேற வழி இல்லாமல் அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்களோ என்னமோங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு அன்ஃபினிஷ்டு ஃப்ளாஷ்பேக்காக வந்துட்டு நம்ம கிட்ட காட்டுவாங்க. மேபி ஃபைனல் 2 எபிசோடில் இதோட ஃபர்தராக வரதை காட்டுறாங்களோ என்னமோ. பட் ஆனால் அந்த 8 எபிசோடுக்குள்ளே இதை மட்டும் தான் நம்ம கிட்ட காட்டியிருக்காங்க. ஃபைனல் எபிசோட்ஸ் 2 பார்க்கும்போது வந்துட்டு நம்ம தனியாக பார்க்கலாம். ஒரு வேளை சொல்லியிருந்தா நான் சொல்கிறேன், இல்லை அப்படின்னா இது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி மட்டும் காட்டியிருப்பாங்க. பட் அந்த கீப்பர் டீம்லையுமே காட்டியிருப்பாங்க. அது வந்துட்டு உள்ள பயங்கரமாக வரும். இப்போ ஆக்சுவலி நம்ம ஸ்கல்லாக வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஸ்கல் வந்துட்டு ஒரு பர்சனாக வந்துட்டு காட்டுவாங்க. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஆனா போயிட்டு என்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணலாம்னு சொல்லி பார்ப்பாங்க. பட் இருந்தாலுமேட்டு அவர் இல்லை, அந்த ஒரு ஸ்கல்லுக்கு நான் தேவை அப்படின்னே சொல்லிட்டு இருப்பாரு. வேற எதுவும் ஃபர்தராக வராது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ரொசெட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளட்டோட அந்த குரூப் இருக்கு இல்லையா, அதை பற்றி டேமன் கிட்ட சொல்லிடுவாங்க. அதனால அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறக்காக போவாங்க. இந்த ஒரு விஷயம் இருக்குங்கிறது தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இருப்பார் அவர். ஸோ அங்கே போய் பார்த்தா அந்த பிளட்டுங்கிற ஆர்கனைசேஷனுக்கு யார் ஒருத்தங்க அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இவங்க ஆல்ரெடி லேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே கொண்டிருப்பாங்க. ஓகே, வேற ஏதோ சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் மட்டும் அவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆஃப்டர் தட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிட்டர்ன் வரும்போது டைமனுக்கு ஒரு விஷயம் தோணும், ஒருவேளை என்னை தேடி வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆனாவை தேடி போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க அவசர அவசரமாக போவாங்க. பட் போகும்போது திடீர்னு இவங்களோட கார் வந்துட்டு ஃப்ளாட் ஆயிரும். அதனால வந்துட்டு சர்வீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போவாங்க. பட் ஆனால் கடையில் இருக்கிற ஆள் வந்துட்டு வெயிட் பண்ணுங்க, உள்ள ஒரு வேலை இருக்குது அப்படி மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் உள்ள வந்துட்டு ஒரிஜினல் மெக்கானிக்கை கொண்டுட்டு இவங்க 2 பேருமே வந்துட்டு லிட்டரலி டீமன்னால வந்துட்டு பொசஸ் ஆனவங்க தான். ஸோ ரொசெட்டியும் சரி நம்ம டைமனையும் சரி அட்டாக் பண்ணுறக்காக வரும்போது டைமன் வந்துட்டு அவங்களை எரிச்சிருவாரு. அப்போ தான் தெரியும் டைமனுக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியல் வந்துட்டு ரொசெட்டிக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் தான். பட் இருந்தாலும் இந்த இடத்துல தான் ரொசெட்டிக்கு வந்துட்டு தெரிய வரும், ஓகே டைமன்னால இப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. அதை தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்கேயே இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கேயே வந்திருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது ஆமாங்க, அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லாக லாக் ஆயிருக்கு, பெரிய பிரச்சனை அப்படி மாதிரி சொல்லும்போது எல்லாம் லாக் ஆயிருக்கு. ஓகே, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படி மாதிரி சொல்லும்போது லாக் ஆனது உள்ள இல்லைங்க, வெளியிலிருந்து யாரோ லாக் பண்ணியிருக்காங்க, நம்மளால தப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பயே தெரிஞ்சிடும் ஆனாக்கு ஓகே யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வந்தது வேற யாரும் கிடையாது, கெய்த் ஸ்பைவி அப்படிங்கிற ஒருத்தர் தான். ஸோ அந்த வயிற்று திறந்து ரிப்கேஜ் மாதிரி பொழந்து சாப்பிட்டு இருந்தார்ல அவர் தான். ஆக்சுவலி அந்த ஒரு டீமன் பேர் என்ன அப்படின்னா பசார். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒரு கேரக்டர் பேர் வந்துட்டு கெய்த் ஸ்பைவி, பட் ஆனால் அந்த டீமனோட பேர் வந்துட்டு பசார். ஓகேவா? ஸோ அவர் வந்துட்டு நேரடியாக உள்ளே வந்து அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் முடிஞ்ச வரைக்கும் ஆக்சுவலி அவங்க மதரை வந்துட்டு பிடிச்சிட்டு போகிறக்காக தான் வருவாங்க. ஓகேவா? ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் அம்மாவை காப்பாற்றணுன்னே பார்ப்பாங்க. அண்ட் அம்மா கிட்ட தான் ஸ்கல் இருக்கும். ஸ்கல் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் கத்தாரானால வந்துட்டு பெருசாக எதுவுமே ஆக்ட் பண்ண முடியாது. ஸோ ஸ்கல்லை பார்த்து அவள் பயப்படுவா. பட் நம்ம விக்டோரியா அப்படி கிடையாதுல்ல. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் கத்தாரா வந்து கண்ட்ரோல் எடுக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். பட் இருந்தாலும் மதரை தூக்குறக்காக தான் வந்துட்டு வந்திருப்பாங்க. யாரு? அந்த பசார் அப்படிங்கிற டீமன். ஸோ அப்படி வரும்போது எல்லாரும் தடுக்கலாம்னு சொல்லி பார்ப்பாங்க. பட் எல்லாத்தையுமே அடிச்சிருவாங்க. அடிக்கும்போது நம்ம ரொசைட்டியை வந்துட்டு மண்டையிலே வந்துட்டு பயங்கரமாக தாக்கிடுவாரு. ஏன் அதை சொல்கிறேன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்துக்கு தான் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு நம்ம டைமனை அவர் அதே மாதிரி ரிப்கேஜ் பொழந்து அப்படியே சாப்பிடலான்னு சொல்லி வரும்போது விக்டோரியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்கல்லை கொண்டு வந்து வயிற்றுக்குள்ள வச்சிருவாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்கல்லுனால அவர் வந்துட்டு அப்படி பாதியாக பிஞ்சிருவார். ஸோ ஒரு வழியாக ஓகே இதுதான் நம்மளோட அப்பாவை கொண்டாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்கங்க. பட் அப்படி இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். என்ன அப்படின்னா அவர் வந்துட்டு நம்ம ஆனாவோட காலை பிடிப்பாரு. காலை பிடிக்கவும் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஸ்கல் வந்துட்டு அதோட சேர்ந்து அழிஞ்சு போச்சு இல்லையா. ஸோ அதனால்
அதனால என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு விக்டோரியாக்குள்ள இருக்கிற கத்தாரா வந்து அவனை அப்படியே டிராக் பண்ணி இழுத்துட்டு ஒரு வண்டியில் ஏறி தப்பிச்சிருவாங்க. ஏன் எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியல. பட் ஆனால் என்னாச்சு அப்படி மாதிரி கேட்கும்போது அது நம்ம அப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆனா சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிய வரும் இது நம்ம அப்பா இல்லையா, அப்புறம் ஏன்டா இவனுக்கு இவ்வளோ பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தான் இப்போ தெரியுது. ஸோ இப்போ வந்துட்டு கத்தாரா வந்து அந்த பாடி அந்த பிஞ்சு போன பாதி பாடியை தூக்கிட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. ஸோ அது தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆனாக்கும் டைமனுக்கு வந்துட்டு கொஞ்சம் வாக்குவாதம் ஆகிறது. ஏன்னா வந்துட்டு எப்பவுமே அது கத்தாராவாக தான் இருந்திருக்கா, அம்மாவா இருந்ததே கிடையாது. நீ தான் வந்துட்டு புரிஞ்சுக்காம வந்துட்டு அம்மா பாசம் சொல்லிட்டு இப்போ பாரு எதையோ வந்துட்டு பெருசாக பிளான் பண்ணி அவன் இங்கிருந்து தப்பிச்சிட்டா. ஆக்சுவலி கத்தாரா இங்கிருந்து தப்பிச்சிட்டாங்க. ஓகேவா, இந்த ஹாஸ்பிட்டல் தப்பிச்சிட்டா. அண்ட் அந்த கீப்பர் டீமனோட அந்த ஸ்கல்லுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால சேர்ந்து வந்துட்டு அழிச்சு தப்பிச்சிட்டாங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு அவளை எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல. பட் ஆனால் ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு அவங்க டீமன்ஸ் அப்படிங்கிறனால அவங்க அப்பாவோட பிரசன்ஸ் வந்துட்டு அதுக்குள்ளே இருக்கு. அந்த பிரசன்ஸ் உண்டாக்கி அவங்களை ட்ரிக் பண்ணி அவள் ஆக்சுவலி தப்பிச்சிட்டா அப்படிங்கிறது வந்துட்டு உண்மை. பட் இன்னொரு பக்கம் கேர்டேக்கரை வந்து எஸ்தர் அப்படிங்கிறவங்க அந்த பிளட்டோட குரூப்ல ஒருத்தங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு கடத்திட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்ச நாளாக வந்துட்டு கேர்டேக்கர் காண சொல்லி தேடிட்டு இருப்பாங்க தான். பட் இவரை வந்துட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. உன்னோட வேலை என்ன, அந்த டீமனோட ஃபேமிலி வந்துட்டு அழிக்கிறது. ஆனால் நீ அவங்கள பார்த்துட்டு இருக்க, உன்னோட நோக்கத்தை மறந்துட்டியா, நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு டீமன்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்க, ஒவ்வொருத்தருமே இவங்க குடும்பத்தில் வந்துட்டு இழந்தவங்க தாங்க. ஓகேவா, ஸோ அதனால இவங்க டீமன்ஸ்க்கு எதிராக வந்துட்டு சண்டை போட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எதிராக வந்துட்டு என்னென்ன ஆயுதங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே வச்சு முடிஞ்ச வரைக்கும் அவங்க கட்டுப்படுத்தி அழிக்கிறதே அவங்களோட வேலை. ஸோ இவங்க எல்லாருமே பிரிஞ்சு இருக்கிறனால அமைதியாக இருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. அண்ட் அதே சமயம் வந்துட்டு அம்மாவும் கூட இருக்காங்க. இது ஒரு வேளை அப்பாவும் வந்துட்டார் அப்படின்னா ஃபேமிலி ரியூனியன் ஆயிரும். இதாச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிரும். டீமன்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு சக்தி அதிகமாயிரும் அப்படிங்கிறனால இவங்க எப்படியோ வந்துட்டு டைமனையும் ஆனாவே கொன்னே ஆகணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஈவன் விக்டோரியாவுமே கொல்லணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம கேர்டேக்கர் அப்படி கிடையாதுங்க. சின்ன வயசில் வந்து உயிரோட தான் பொண்ணை வந்துட்டு புதைச்சிருக்கும் போது, அதாவது ஆனாவை புதைச்சிருக்கும் போது புதைச்ச பொண்ணை வந்துட்டு காப்பாற்றி கூட்டிட்டு வந்து பொண்ணு மாதிரி வளர்த்திட்டு இருந்திருப்பாரு. உண்மையாலுமே அது ஒன்று நடந்திருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவளை அப்படி காப்பாற்றி கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா டைமனுமே இன்னொரு பக்கம் வந்து சின்ன வயசில் அவனோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருப்பான். எல்லாருமே அவனை பார்த்து வினோதமான பையன் அப்படி மாதிரி கலாய்க்கும் போது அவனோட பேக் எல்லாத்தையும் எரிச்சிருப்பான். ஸோ ரெண்டு பேர்த்தையுமே கூட்டிகிட்டு வரும்போது நம்ம ஹேஸ்டிங்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு நன்னா தான் இருந்திருப்பாங்க. பட் அவங்க வந்து டைமனை தான் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன், அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படிமாதிரி சொல்லுவாங்களே தவிர்த்து ஆனாவை எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஆனாவை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம், ஆனா வந்துட்டு ரொம்பவே தீய சக்தியாக இருக்காளோ டைமனை விட அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம். அதனால வந்துட்டு டைமனை வந்துட்டு எடுத்துக்குவாங்க. ஸோ இதனாலே வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ஆனாக்கும் டைமனுக்கும் வந்துட்டு ஏழாம் பொறுத்த மாதிரி ஆகிருச்சுங்க. ஓகேவா, ஸோ தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹேஸ்டிங்ஸ்க்கும் ஆனாக்கும் ஆகாது. பட் இந்த இடத்துல இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆனா நான் உன்னை எடுத்துருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை பார்த்தா எனக்கு பயம், அதனால தான் உன்னை எடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க கன்ஃபஸ் பண்ணிடுவாங்க. இன்னொரு பக்கம் டைமன் கிட்டேயுமே அவங்க சொல்லிடுவாங்க, எனக்கு அவளை பார்த்தா பயமாக இருந்துச்சு, அதனால தான் அவளை வந்துட்டு நான் எடுத்து வளர்த்தல, இல்லைனா வளர்த்திருப்பேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போவுமே அவளை பார்த்தா எனக்கு பயமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஏன்னா டைமனுக்கு வந்துட்டு ஒருவேளை நீங்கள் கரெக்டாக எடுத்து வளர்த்திருந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருந்திருக்கும், எங்களோட வாழ்க்கையை ரெண்டாக போகாமல் ஒன்றா இருந்திருப்போம்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவருமே புலம்பிட்டு போயிடுவாருங்க. சரி ஓகே, இதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள். ஓகேவா, சரி ரைட் விடுங்க. பட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கேர்டேக்கர் கிட்ட வந்தீங்க அப்படின்னா அவரை வந்துட்டு கடத்தி வச்சிருப்பாங்களா, உன்னோட வேலையை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவங்கள கொல்றதுக்கான ஒரு ஆயுதங்கள் வந்துட்டு நீ கண்டிப்பாக வச்சிருப்ப, அது என்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளாக எடுத்து காமிப்பாங்க. பட் ஆனால் அவர் ரிவீல் பண்ண மாட்டார். ஏன்னா ஆனா வந்துட்டு பொண்ணு மாதிரி பார்க்குறாரு, அவளை எப்படியாவது பாதுகாக்கணும், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் ஒரு ஆசை சொல்ல மாட்டார். அதனால ஒவ்வொரு ஆயுதமாக இவர் மேலே பயன்படுத்தி பார்த்து கடைசியாக ஒரு பர்டிகுலர் ஒரு டேகர் மாதிரி இருக்கும், அதை கண்டுபிடிப்பாங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி ஒன்று இல்லை, ரெண்டு இருக்கு. இது வந்துட்டு நம்ம ஆனாவும் அதே சமயம் டைமனோட அப்பாவோட ஒரு ஆயுதம். ஓகேங்களா, நீ வந்துட்டு என்னோட புள்ளடா அப்படிங்கிறது என்னைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக இதை வச்சு தான் வந்துட்டு நம்ம டைமனோட நெஞ்சில் வந்துட்டு மார்க் போட்டிருப்பாரு அவங்க அப்பா. ஸோ அந்த மாதிரி இதை வச்சு அவங்களால கொல்ல முடியும். ஓகேவா, அவங்க ஃபேமிலியே வந்துட்டு இந்த ஒரு ஆயுதத்தை வச்சு கொல்ல முடியும். ஸோ அந்த ஆயுதம் வந்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. சரி ஓகே, இதை வச்சு நம்ம டைமனை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் முடிவு பண்ணிடுவோம். இன்னொரு பக்கம் வந்துட்டு டைமனும் அதே சமயம் வந்து ரொசெட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டீமன் வந்துட்டு கண்டுபிடிப்பாங்க. அது ஒரு ஹாஃப் டீமனாக தான் இருக்கும். பட் ஆனால் அது வந்துட்டு என்ன சொல்லும் அப்படின்னா இந்த மாதிரி எங்களுக்கு ஃப்ரீடம் வேணும், அந்த ஃப்ரீடம் மட்டும் கத்தாரா தான் கொடுப்பா அப்படி மாதிரி சொல்லிட்டு தலையை 180 டிகிரியில் திருகி செத்து போயிருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகும். அண்ட் இன்னொரு பக்கம் அந்த பிளட்டோட அந்த எஸ்தர் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு ஓகே டைமன் கிட்ட நல்லா பேசுற விதமாக பேசி நம்ம டைமனோட உதவி அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வர வைப்பாங்க. பட் வர வச்சுன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அவங்க அப்பாவோட டேகரை வச்சு அவரை கொல்லான்னு சொல்லி பார்க்க அது அவருக்கு தெரிஞ்சதும் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்க கொல்ல வந்தவங்க எல்லாத்தையுமே அவர் உயிரோட எரிச்சிருவாரு, கொன்றுவாருங்க, கொன்னே போடுவார். செமையா இருக்கு ஆக்சுவலி. பாத்தியா நான் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருச்சா அப்படி மாதிரி ரொசெட்டி கிட்ட அவர் ரிவீல் பண்ண மாதிரி இருக்கும். பட் அதனால அவர் கில்ட்டா இருக்கும், நான் வந்து 4 பேர்த்த கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரொசெட்டி வந்து இங்க பாரு அப்பெல்லாம் நினைக்காத, அது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் தான், அதுக்கு மேல இது யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி ரொசெட்டி வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க தான். ஸோ இதுக்கடையில் வந்துட்டு கத்தாரா வந்து ராம் அப்படிங்கிற ஒருத்தர், ஓகேங்களா, அவர் வந்து ஒரு பிரைஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்து நேரடியாக கத்தாரா கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த மிஷன் வந்துட்டு ஃபர்தராக பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, ஏதாவது முழுமையடையாது அப்படி மாதிரி சொல்ல. அந்த ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு கத்தாரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய டீமன்ஸ் வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்துருவாங்க. உணரவும் என்னாச்சு அப்படின்னா பசாரை கொல்றது மட்டும் இல்லாமல் பசாரோட உடம்புல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எடுப்பாங்க. ஓகேங்களா, ஒரு வாய் மாதிரி இருக்கும், மேபி அந்த ரிப்கேஜோட குட்டி வெர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாங்க, அதை வந்துட்டு எடுத்துருவாங்க. அவனோட தியாகம் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாள் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்துட்டு டைமன் வந்து ஆனாக்கு கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் கத்தாராவை கொல்றதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு,
அது வந்துட்டு இன்னொரு டேகர். அந்த டேகர் வந்து எனக்கு எங்கே இருக்குன்னு சொல்லி தெரியும். அது நம்மளோட பழைய வீட்டில் இருக்குது. அந்த வீட்டில் நான் ஒளிச்சு வச்சிருக்கேன். அதை போய் நான் எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அது பக்கத்தில் போகாத அப்படி மாதிரி ஆனா சொன்னாலும் இல்லை நான் போகணும் அப்படி மாதிரி சொல்லிட்டு போவாங்க. இதுக்கடையில் ஆனாக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். அவங்க திரும்ப இவங்களோட சண்டை போட்டு போயிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா என் கூட சேர்ந்து பழைய வேலையிலேயே வந்துட்டு ஈடுபடலாம் சொல்லி பார்த்துருப்பாங்க. பட் அந்த ஒரு சமயத்தில் வந்துட்டு கிரிமினல்ஸ் அக்சஸ் பண்ணுறது வந்துட்டு அந்த என்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனுக்கு தெரிஞ்சிடும் யாரோ ஒருத்தங்க என்னோட ஐடியா வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோன்னா அவ்வளோதான் பார்த்துக்க அப்படி மாதிரி மிரட்டிட்டு போவானா. இதனால ஆனா கடுப்பாயிரும். இவன் ஒருவேளை நம்மளுக்கு பிரச்சனை வந்துட்டான என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனை குழப்பம்லாம் சொல்லிட்டு போவாங்க. பட் அவனை குழப்பம்லாம் சொல்லி போகும்போது அவங்களுக்கு தோன்றது என்ன அப்படின்னா ஒரு டைமண்ட் வந்துட்டு சொன்ன மாதிரி உங்கள் அப்பனுக்கு உனக்கு வித்தியாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சி பார்த்துட்டு அதை நிறுத்திட்டு வந்துடுவாங்க. நிறுத்திட்டு வந்து என்கிட்ட சாரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்துக்கு நான் தேவை, நான் வந்து எங்கள் அப்பா கிடையாது, நான் உதவி பண்ணோம் அப்படி மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பி இந்த ஊருக்கு வந்திருக்கும் போது தான் கால் பண்ணும்போது டைமண்ட் வந்து இந்த மாதிரி நான் போயிட்டு இருக்கேன் அப்படி மாதிரி சொல்லுவார். அண்ட் அந்த ஒரு சமயத்தில் ஆனா குறித்து புரிஞ்சிடும். ஓகே எல்லாருமே டைமண்ட் தான் தர்றாங்க, என்ன யாரும் தெரியல அப்படின்னா வந்து நான் ஒரு பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹேஸ்டிங்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஒரு டேகர் வச்சு நம்ம கத்தாராவை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம அந்த பிளட்ல இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இவரை கொல்றக்கா வந்திருப்பாங்கல்ல, அந்த ஒரு டேகரை வந்துட்டு ரொசேட்டி எடுத்து வச்சு நேரடியாக கொண்டு வந்து ஹேஸ்டிங்ஸ் கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஹேஸ்டிங்ஸுக்குமே இதை பற்றி தெரியும். அப்படி ரொசேட்டி கொடுக்கும்போது ஹேஸ்டிங்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்கே பாரு உன்னோட உயிருக்கும் எந்த பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி உன்னோட அந்த ஆர்ச் பிஷப்பே சொல்லிட்டு போனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆக்சுவலி வந்துட்டு அவங்க ஆர்ச் பிஷப்புமே அவர் நல்லவெல்லாம் கிடையாதுங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு முழுக்க இந்த பிளட்டோட டீமை சேர்ந்தவங்க தான். அவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா டைமனை பற்றி அவங்க கொடுக்குற நோட்ஸை வந்துட்டு லிட்டரலி வந்து கோத்ரூ பண்ணி டைமண்ட் எங்கே இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சு அவனை போட்டு தள்ளுறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இது நம்ம ரொசேட்டிக்கு தெரியாமல் வந்துட்டு அதை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. பாவம் பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஹேஸ்டிங்ஸ் சொன்னதுக்கப்புறம் ஏன்டா நான் அவங்களோட இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அவங்களுக்கு. ஸோ நன்னா இருக்கிறதுக்கு பதிலாக இவன் கூட நான் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். சரி ஓகே. பட் அதான் இன்னொரு பக்கம் ஆனாவும் ஹேஸ்டிங்ஸும் இந்த ஒரு பிளான் பண்ணிடுவாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ரொசேட்டி டைமண்ட் வந்து அந்த பழைய வீட்டுக்கு போவாங்க. அங்கே போகும்போது அந்த வீடே வந்துட்டு சேலில் இருக்கும். அந்த சமயத்தில் வந்து பிளட்ஸ் எல்லாருமே வந்து லிட்டரலி இவங்களை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க ஆல்ரெடி. பட் இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவாங்க. பட் இவர் வந்துட்டு ஒரு டேகர் எடுக்கிற மாதிரி குழி தோண்டுவார். ஓகே டேகர் எடுத்துனா அதை வச்சு போட்டு தரேன் சொல்லி பார்த்தா அந்த இடத்துல டேகர் இருக்காது. அதுக்கு பதிலாக வந்துட்டு ஏதோ ஒரு பொம்மை தான் வச்சிருப்பாரு. உங்களை வர வைக்க தானே அப்படி பண்ணுறாங்கிற மாதிரி அவர் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே வந்துட்டு தூக்கில் போட்டு நிற்க வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பார். அந்த சமயத்தில் எஸ்தர் நீ தானே ஒழிச்சிட்டு இருக்க வெளியில் வா அப்படி மாதிரி சொல்லும்போது அந்த எஸ்தரோட மைண்ட் செட் என்ன அப்படிங்கிற ரிவீல் பண்ணுவாங்க. அதாவது நான் டீமனாமா, நான் வந்துட்டு இவங்களை சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். பட் ஆனால் நீ என்ன பண்ற, நாங்களா டீமன்ஸ் தான் அப்படின்னு சொல்றதுக்காக அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கொல்றதை பார்த்து உங்க ஆளுகளை வந்துட்டு காப்பாதற்கு முயற்சி பண்ணாம நீ சாகடிக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க ஆட்கள் முன்னாடியே வந்துட்டு பார்த்துக்கோ இதுதான் எஸ்தர், அவன் வந்துட்டு நீ சாகிறது வந்துட்டு கவலையே இல்லாத மாதிரி இருக்கா, ஆனால் நான் அப்படி இல்லை, நான் அவங்கள மன்னிச்சு விட போறேன். அதே சமயம் எஸ்தர் நான் உன்னையும் மன்னிக்கிறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு ஒரு டீமனா இருக்கிற ஹாஃப் டீமன் ஹாஃப் ஹியூமனா இருக்கிற அவர் வந்துட்டு அவங்கள மன்னிச்சு அவங்கள எதுவுமே பண்ணாம விட்டுட்டு போவாரு. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த டேகரோட இன்னொரு பார்ட்டை அவர் எடுத்துருவாரு. ஒரு பக்கம் இந்த இன்னொரு பார்ட் எடுக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த டேகர் வச்சுட்டு கத்தாராவை கொல்லலாம்னு சொல்லி பார்ப்பாங்க. அண்ட் அதே சமயம் அதை வச்சு கொன்னோம் அப்படின்னா அம்மா மொத்தமாக போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூச்சு முட்டை வச்சு அதாவது தலகாணி வச்சு அமைச்சு கொண்டுடலாம், அதுக்கப்புறம் கூட வந்துட்டு ஒரு ஹார்ட்டை வந்துட்டு பம்ப் பண்ணி உயிர் வர வச்சிடலாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்ல சாகடிக்கவும் அதுக்குள்ள இருக்கிற ஆன்மா வந்துட்டு ஃப்ரீ ஆயிரும், கத்தாரா வந்துட்டு ஃப்ரீ ஆயிருவா. ஸோ அந்த மாதிரி அவங்க அம்மாவை கொண்டுருவாங்க, அந்த கத்தாரா வந்துட்டு ஃப்ரீ ஆயிருவா. ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அம்மாவை அமுக்கி ஓரளவுக்கு காப்பாற்றிடுவாங்க, கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சிருவாங்க. வச்சதுக்கப்புறம் நேராக வந்துட்டு டைமண்ட் கூப்பிட்டு இந்த மாதிரி அம்மா ஃப்ரீ ஆயிட்டாங்க, அது எப்படி பண்ண சொல்லி கேட்காது கண்டிப்பாக உனக்கு பிடிக்காது. பட் ஆனால் அம்மா இப்போ ஃப்ரீ, கத்தாரா வந்துட்டு இனிமேல் அம்மா உடம்புக்குள் இல்லை, இனிமேல் நம்ம அம்மாவாக இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு ஹாப்பியாக தாங்க இருப்பாங்க. அந்த ஒரு சமயத்தில் டைமனுக்கு வந்துட்டு ஒரு சின்ன புள்ளத்தனமாக இருக்கும். இவ்வளோ வருஷம் நான் அம்மாவை பார்த்துக்கிட்டேன், திடீர்னு எங்கள் அம்மாவை கைவிட்டு வந்துட்டேன், இவ்வளோ வருஷம் எங்கள் அம்மாவை பார்த்துக்கவே இல்லை, ஆனால் அவள் கைவிடல பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, கில்ட்டா அப்படி மாதிரி சொல்லும்போது ரொசேட்டிங்க பாரு லூசு மாதிரி பேசிட்டு இருக்காது அப்படி மாதிரி சொல்லி என்ன இருந்தாலும் அது நடக்கிறதுக்கு நீ தான் காரணம், ஆனாவையும் அவங்க அம்மாவையும் வந்துட்டு நீ லிட்டரலி திரும்ப ஒன்று சேர்த்திருக்க, புரியுதா உனக்கு அப்படி மாதிரி சொல்லிட்டு அவரை காம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களும் கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நாத்தம் அடிக்கிற மாதிரி இருக்கு, நான் போய் குளிச்சுட்டு வர அப்படி மாதிரி சொல்ல அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. என்னன்னு பார்த்தா ரொசேட்டி மண்டையில் வந்துட்டு பசார் அடிச்சார்ல, அப்போ வந்துட்டு லிட்டரலி அவங்க தலையில் ஒரு மார்க் விழுந்திருக்கு. ஸோ அந்த மார்க்கை வச்சு தான் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க எல்லாருமே ஒரு ஆன்மா விட்டு ஆன்மாவாக மாறுவாங்க. ஓகேங்களா? ஸோ லிட்டரலி வந்துட்டு கத்தாரா நம்ம பசாரோட அம்மாவாக இருக்கிற பட்சத்துக்கு பசார் வந்துட்டு நம்ம ரொசேட்டி மண்டையில் மார்க் போட்டிருப்பான். ஓகேங்களா? மண்டையில் அடிச்சால அப்போ வந்துட்டு மார்க் விழுந்திருக்கும். ஸோ நம்ம டைமண்ட் வந்துட்டு குளிக்க போகும்போது அந்த மார்க் இவங்க பார்ப்பாங்க. அப்போ கரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னா கத்தாரா வந்துட்டு நம்ம ரொசேட்டியை வந்துட்டு பொசஸ் பண்ணிடுவாங்க. பொசஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு நேரடியாக வந்துட்டு டைமண்ட் போய் பார்க்கறது மட்டும் இல்லாமல் டைமண்ட் பார்க்கும்போதே அவருக்கு புரிஞ்சிடும் இங்கே யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்துட்டு நான் தான் அப்படி மாதிரி சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க, அதாவது மதர் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாரு. பட் ஆனால் டைமண்டால் வந்துட்டு மதரை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அந்த ஒரு சமயத்தில் அவங்க அந்த பசார் உடம்புலேருந்து எடுத்து அந்த சின்ன ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அதை டைமண்ட் முதுகில் வைக்கிறது மட்டும் இல்லாமல் லிட்டரலி வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே ஈவில் டீமன் மாதிரி மாறிடுறாங்க. பட் இதில் வந்துட்டு ஒரு ஆக்வர்டான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு சமயத்துக்கு அப்புறம் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும்
உடல் உறவு வச்சுக்குவாங்க. ஸோ எதனால் அப்படின்னா இவங்களோட அந்த ஒரு டீமனோட பிளட்ல இருந்தே வந்து லிட்டரலி வந்துட்டு அவங்க டைமனை ரேப் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா ஒரு புது ஃபார்மில் வந்துட்டு கத்தாரா வந்துட்டு உயிரோட இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க இப்படி பண்ணுறாங்க போல. பட் ஆனால் இதுக்கிடையில் வந்துட்டு பிளட்ல வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஆள் ஒருத்தர் இருந்திருப்பான். பட் அவனை வந்துட்டு மார்க் போட்டு மகாத் அப்படிங்கிற ஒரு டீமன் இருந்துச்சு ஆரம்பத்தில் ஒரு கார் ஆக்சிடென்ட் அப்போ அந்த ஒரு டீமன் வந்துட்டு அவனை பொசஸ் பண்ணியிருக்கோம். அவனுமே வந்துட்டு என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா அந்த பிளட் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருப்பான். ஸோ அந்த இடத்துல சொல்லிக்கிறேன், ஏன்னா ஃபர்தரா வர 2 எபிசோட் இருக்குல்லையே அதில் மேபி அவனுக்கு ஒரு ரோல் இருக்கலாம். நான் இன்னும் அந்த 2 எபிசோட் பார்க்கல. பட் இதுதான் வந்துட்டு இந்த எபிசோடு 5லேருந்து 8 வரைக்கும் இருக்கிறதுல நடந்தது. ஸோ ஃபினாலே அந்த 2 எபிசோடில் பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட்டா சென்டர். ஸோ அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பேராட்டல் உங்களுக்கு துணையாக இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.